இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாசு நிறைந்த பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையை நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது மகிழ்ச்சியின் மறையுண்மைகள். புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சிக்கான ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது மகிழ்ச்சியின் மறையுண்மைகள். இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது மகிழ்ச்சியின் மறையுண்மைகள். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானித்து இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுல நிறைவேற்றுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் நிறைந்த பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் நிறைந்த பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் நிறைந்த பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருப்பலி கருத்துக்கள். பனங்குளம் திரு லூர்து தைனீஸ் குடும்பத்தரால் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கிளியூர் திருமதி ரஞ்சித மேரி குடும்பத்தரால் கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை நிலவும், பேரப்பிள்ளைகள் வாழ்வில் முன்னேறவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த அனைத்து ஆண் மக்கள் நித்திய இளைப்பாற்று பெற ஒப்புக் கொடுக்கிறார்கள். திடக்கோட்டை திரு சூசை மாணிக்கம் அமல புஷ்பம் குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், தொடர்ந்து இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த திருமதி அமல புஷ்பம் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெற ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடமனேந்தல் திரு சந்தனம் சவரியம்மாள் குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த மகன் ஜான் சேவியர் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவு நாள். இவரின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெறவும் மற்றும் சந்தனம் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருமொழி திரு அடைக்கலராஜ் விமலா சாரிகோ குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், பிள்ளைகள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேறவும், மோட்சமேரிக்கு பூர்ண உடல் சுகம் வேண்டியும் இவர்கள் செய்யும் தொழில் வளர்ச்சி காணவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருமொழி திருமதி விக்டோரியா குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், இன்று புதுநன்மை எடுக்க இருக்கும் நவீன் ஷாம் அருண் பிரவீன் நல்ல இறை ஞானத்தோடு ஞானத்திலும் அறிவிலும் வளரவும், தொடர்ந்து இக்குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருமொழி திரு ஆரோக்கியசாமி செல்வராணி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் மகனுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், மேலும் வீட்டு கட்டுமான பணிகள் நல்லபடியாக முடியவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருமொழி
திருமதி அற்புத மேரி குழந்தைசாமி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் இக்குடும்பத்திற்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுகத்தோடு வாழவும், சிறப்பாக குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த செல்வராஜ் அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு சகாயராஜ் செல்வி குடும்பத்தாரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த புலோமை நாள் அவர்களின் நினைவு நாள் இவரின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெறவும், மற்றும் குடும்பத்தில் விண்ணக பிறப்படைந்த செல்வராஜ், அமுதா, அன்பு, அஜய், நிர்மலா, அற்புதசாமி, பூச்சி இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்று பெற ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே பருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே பருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், திரைக்குளமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. ஆண்டவர் படைத்த நாள் இந்நாள், வாருங்கள் அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆனந்தம் பொங்கும் இந்நாள், ஆசிகள் நிறைந்த நாள் இந்நாள். ஆண்டவரின் அருள் பெற்றவர்களே, ஆசையாய் அன்பாய் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். வாருங்கள் அருட்தந்தையரே, இறை ஆசீர் பெற்று தாருங்கள். வாருங்கள் அருள் சகோதரிகளே, வாஞ்சையோடு ஜெபியுங்கள். வாருங்கள் இறை உறவுகளே, மகிழ்ந்து இணைந்து ஆர்ப்பரியுங்கள் என்று வாயார வாழ்த்தி, இனிமையும் சுவையும் நிறைவும் மகிழ்வும் நல்லெண்ணமும் நல்லாசீரும் புகழும் மேன்மையும் தருகின்ற மங்கள ஆரத்தி கொண்டு வரவேற்று, உலகின் ஒளியாய் மிளிரும் இறைவனின் பிரசன்னத்தில் இணைந்திட ஒளியேற்றி மகிழ்வோம், இறை அன்பை பகிர்வோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, நானே உலகின் ஒளி என்று நம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாள் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாபெரும் நற்செய்தியாக, மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக பிறக்கப் போகின்றார். எனவே நம்முடைய மத்தியிலே பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசு இன்றைய நாளிலே 14 குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை முதலாக தன்னுடைய உள்ளத்திலும் வரவேற்று மகிழ காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு ஒளியாக என்றும் திகழ நாம் குத்துவிளக்கை ஏற்றி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே வரவேற்போம். முதலாவது குத்துவிளக்கு திரியை நம்முடைய பங்கு தந்தை அவர்களும், இரண்டாவதாக குத்துவிளக்கு திரையை நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களும், நம்முடைய புதுநன்மை குழந்தைகளுடைய பெற்றோர்களின் சார்பாக திருமதி மாதரசி அவர்களும், பங்கு மக்கள் சார்பாக திரு ஆல்பர்ட் அவர்களும், நம்முடைய குழந்தைகள் புதுநன்மை எடுக்கின்ற குழந்தைகளுடைய சார்பாக ஜேக்கப் ஜாக்சன் அவர்களும் குத்துவிளக்கை ஏற்றி நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே வரவேற்கின்றார்கள். எலியோ நெஞ்சந்தனிலே ஒளியாமிரையேவா. இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். வானங்கள் மேலிலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மங்களம் பொங்கும் மகிமையின் நாள், ஆனந்தம் பொங்கிடும் அதிசய நாள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையின் வழியாக அனுதினமும் அப்பரச வடிவில் நம்மை சந்திக்கும் இறைவனை போற்றி புகழவும், முதல் திருவிருந்து உணவை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி மகிழ கூடி வந்திருக்கும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்வுடனும் மன வாஞ்சையுடனும் வருக வருகவென்று
உள்ளன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். நானே வான் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை தன் உள்ளம் ஏற்று நம் ஆன்மாவை புதுப்பிக்கும் புனித நிகழ்வு நற்கருணை என்னும் திருவிருந்து. நற்கருணை என்பது ஒற்றுமையின் சின்னம், கிறிஸ்தவ வாழ்வின் மையம், கத்தோலிக்கத்தின் அடித்தளம், உறுதிப்பாட்டின் அடையாளம், அன்பின் அருள் சாதனம், அருளின் ஊற்று, அழியாத நிலை வாழ்வு. இப்படிப்பட்ட நற்கருணையை இன்று முதலாக தம் வாழ்வில் இதயத்தில் ஏற்க உள்ள நம் பாசமுள்ள பிள்ளைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். யாக்கோப்புக்கு வழங்கிய ஆசியையும், சிம்சோனுக்கு வழங்கிய வலிமையையும், சாலமோனுக்கு வழங்கிய ஞானத்தையும், அன்னை மரியிடம் விளங்கிய தாழ்ச்சியையும், தந்தை வளனிடம் விளங்கிய நேர்மையையும் நிறைவாக பெற்று தனது பெற்றோர், ஞான பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள் அனைவரிடத்திலும் கீழ்ப்படிந்து நடந்திட அருள் கேட்போம். இன்று மட்டுமல்லாது இனி வரும் நாட்களிலும் இறை மகிமையை உணர்ந்து திருப்பலியில் பங்கேற்று திரு விருந்தை பெற்றுக்கொள்ளவும், இறை விழும்பியங்களை சிறப்பாக அன்பு, அமைதி, ஒற்றுமை, பரிவு, இரக்கம் போன்ற நல் நெறிகளால் தன்னை அழகுபடுத்தி கொள்ளவும், இறை விருப்பத்தை மட்டுமே நாடும் குழந்தைகளாக திகழவும் அருள் கேட்போம். மேலும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் தந்தை இறைவனின் ஆசிரும், ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பும், தூய ஆவியின் துணையும் நிறைவாக கிடைத்திட, அதன் வழி வாழ்வு வளமானதாய் அமைந்திட அருள் வேண்டி இணைவோம் இந்த தெய்வீக திருப்பலியில். அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியோர்களே, வாசமுள்ள அருமை மாணவ மாணவிகளே, ஆண்டவருடைய திருவுடலை, திரு ரத்தத்தை முதல் முறையாக இந்த நாளிலே பெற இருக்கக்கூடிய அன்பு மாணாக்கு செல்வங்களே, இறை அருளால் எந்நாளும் நிரப்ப பெற்று இந்த உலகிற்கு ஒளியாக நீங்கள் திகழ்வதற்காக ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நீங்கள் உட்கொண்டு ஆண்டுடைய பிரசன்னத்தால் நீங்கள் நிரப்ப பெற்று நான் இருப்பதும் இயங்குவதும் அவரால் தான் என்று சொல்லி அறிக்கையிட்டு இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட சிறப்பாக இப்பலியிலே நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். என்னாலும் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து அதன் வழியாக அவருடைய மாட்சிமிக்க மாபெரும் மனிதர்களாக மனுஷிகளாக உயர்ந்து நிற்க இப்பலியிலே உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த திருவருகை காலத்திலே 4வது ஞாயிறாக இந்த நாளில் அன்பு பிள்ளைகள் திவ்ய நற்கருணை உணவினை முதல் முறையாக பெறுவது என்பது சிறப்பான ஒன்று. இயேசு உணவாக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த உணவாக நற்கருணையை ஏற்படுத்தினார். அந்த நற்கருணை தான் நம்மை இன்றும் இயக்கி கொண்டிருக்கிறது. எனவே தான் அதனுடைய அடையாளமாகத்தான் இயேசுவை பாலன் இயேசுவை எங்கே போட்டாங்க? அந்த மாட்டு தொட்டி, அந்த தொட்டியில் போட்டாங்க. உணவு வைக்கக்கூடிய இடத்தில் போட்டார்கள், கிடத்தினார்கள். அதைத்தான் விவிலி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த உணவு தான் நற்கருணையாக மாறுகிறது. அந்த நற்கருணை தான் நம்மை இயக்குகிறது. எனவே நற்கருணையால் இயக்கப்படுகின்ற அழகான ஒரு அன்பு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து இந்த நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மகிமைக்க பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்னாலும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்ற திருவிழமானீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம்.
வாழ்வளைக்கும் உமது அருளின் ஊற்றினை புதுப்பித்து அருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபரக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்னைத் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் முறை பணிதனினோ வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கம் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் முறை பணிதனினோ வெண்மையாவேன். எல்லாமுள்ள இறைவன் நாம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள நற்குணை உணவை எங்களுக்கு கொடையாக நீர் வழங்கியுள்ளீரே. உம் திருமகன் மனிதரானதை வானதூர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருவுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பழி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தை இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது. மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருவுங்கள். பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
மன்னிப்பவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். என்னாலும் என்னாலும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான். ஆட வைத்து காத்து நிற்பவர் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான். ஆட வைத்து காத்து நிற்பவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட, அவர் நாமம் நான் பாட, அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். என்னாலும் என்னாலும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான். பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான். பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான். அன்பினேசம் சொந்த பாசம், அன்பினேசம் சொந்த பாசம், என் கால்களுக்கு தீபமானவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். என்னாலும் என்னாலும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். இரண்டாம் வாசகம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திரு வசனங்கள் 23 26 நிறைவாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நினைவுபடுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே உயிர் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவர் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போர் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, எனது பாசமிகுந்த இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உணவாக உட்கொள்ள இருக்கக்கூடிய அன்பு ஏஞ்சல் குட்டிகளே, சம்மனசுகளே, பார்த்தா உங்களை பார்த்தா சம்மனசுகள் மாதிரி இருக்கு. அப்படித்தானா? அப்படித்தானடா கருமொழிக்காரன் சொல்கிறா. அப்படி தானே? ஆமான்னு சொல்லு. எல்லாரும் ஆமான்னு சொல்லு. நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லு. எல்லோரும் இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும், இதெல்லாம் சத்தமா, நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சம்மனசுகள். என்னடா சத்தத்தை காணா? மறுபடியும் சத்தமாக சொல்லணும். இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டிக்கு கேட்கணும், காது கேட்காத பாட்டிக்கு கேட்கணும். சரியா? நாங்கள் ஒவ்வொருவரும், சத்தம் பத்தாது. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சம்மனசுகள். ஆமேன், ஆமேன். பெண் பிள்ளைகள் அப்படியே அமைதியாக இருக்குதுன்னு தான். வெரி குட், வாழ்த்துக்கள். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா? இயேசுவின் உயிர் எங்கே இருக்கிறது? இயேசுவின் உயிர் எங்கே இருக்கிறது? என்ன பித்தான்னு முழிக்கிறீங்க?
பித்தா பித்தான் முழிக்கிறிய. இயேசுவின் உயிர் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? நற்கருணையில் இருக்கிறது. வெரி குட். ஜோரா கை தட்டுவோமா? வாழ்த்துக்கள். வெரி குட். இந்த நேரத்தில் அந்த கேள்வி கேட்டால் இதைத்தான் சொல்லுவீங்க, சரிங்களா? இந்த நேரத்தில் அந்த கேள்வி கேட்டால் இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள். ஆமென். God bless you. வாழ்த்துக்கள். அழகாக இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் இந்த நாளில் முதல் முறையில் பெற இருக்கிறீர்கள். புதுமுக அருள் அடையாளங்களில் சிறந்த ஒரு அடையாளமாக இது திகழ்கிறது. நிச்சயமாக அன்பிக்கினிய பிள்ளைகளே, அன்பிக்கினிய மக்களே, இந்த திருச்சபை இயங்குவதும் இருப்பதும் எதனால்? நற்கருணையால் மட்டும்தான். நற்கருணை இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இறை ஞானத்தோடு நற்கருணையை ஏற்படுத்தி விட்டு கொடுத்து விட்டு சென்றார். தன் சாவு ஏற்பதற்கு முன்பாக, பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக இந்த நற்கருணை ஏற்படுத்தி விட்டு தன்னையே ஒரு பலியாக சிலுவையில், நற்கருணையின் உச்சக்கட்டம் அந்த சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது. இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணையை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நற்கருணையை அன்றைய காலகட்டத்திலே அப்போஸ்தலருக்கு வழங்கவில்லை என்று சொன்னால், திருச்சபை என்றோ என்னைக்கோ காலாவதியாகி இருக்கும், போயிருக்கும். நிச்சயமாக நற்கருணைதான் திருச்சபையினுடைய இயக்கமாக, உயிராக இருக்கிறது. ஏன்னா இயேசுனுடைய உயிர் நற்கருணையில் இருக்கிறது. அதைத்தான் கொடையாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பவுலடிகளார் தான் அனுபவித்த அந்த அனுபவத்தை சொன்னார். நான் கொடையாக பெற்றுள்ளேன், அதை கொடையாகவே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்வார். அன்பிக்கினிய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களைப் போல ஒரு சிறுவன், 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறுவன் ஒரு புனிதராக மாறினார். அவனை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். நற்கருணையின் பாதுகாவலர் யார்? நற்கருணையின் பாதுகாவலர் யார்? நிறைய பேர், 4 பேர் இருப்பாங்க. அதில் பிரதானமான ஒரு புனிதராக ஒரு சிறுவன் திகழ்கிறார். யார் தெரியுமா? யார் சொல்லுவா? ஒரு சிறுவன், 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அழகான ஒரு சிறுவன், பீட சிறுவன். டோமினிக் சாவியே இல்லை, சக்கரியாவா? டோமினிக் இல்லை, சரியா? பீட சிறுவர்களையும் பாதுகாவலர் அவர். நற்கருணையின் பாதுகாவலர், நற்கருணையின் பாதுகாவலர், அழகான ஒரு புனிதர். உங்களைப் போல ஒரு சிறுவன், பீடத்துக்கு பணிபுரியக்கூடியவன், நற்கருணை மீது பற்று கொண்டவன். அழகாக தார்சியூஸ் என்ற ஒரு புனிதரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். தெரியல, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, வாசித்திருப்பீர்களான்னு தெரியல. தார்சியூஸ் என்ற அழகான ஒரு சிறுவன் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு காலகட்டம். அந்த 3ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய கிறிஸ்தவம் திருச்சபை மிகப்பெரிய கொடுமைக்குள்ளாக்கப்பட்டது. பல மன்னர்கள் ஆண்டார்கள், பல கொடுங்கோல் மன்னர்கள் அடக்கி ஒன்று பண்ணாமல் அப்படியே ஆக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே கங்கணம் கட்டி கொண்ட வரலாறுகள் எல்லாம் திருச்சபை சந்தித்திருக்கிறது. அன்பிக்கினிய மக்களே, வளரீன் என்ற ஒரு கொடுங்கோலன் அந்த நாளிலே, அந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்த பொழுது கிறிஸ்தவர்களை பூரா கொடுமைப்படுத்தி சிறையில் அடைத்தான். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே இவனை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மனோபாவம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வெளிப்படையாக திருப்பலி வைக்க முடியுமா? இல்லை. அந்த காலகட்டத்தில் திருப்பலிலாம் அப்படி பொதுவாக அப்படி வைக்க முடியாது. குகைகளிலும் மறைந்த இடங்களிலும் தெரியாத இடங்களிலும், ஆனால் பாதாள குழிகளுக்குள்ளும் மூடப்பட்ட குழிகளுக்குள்ளும் தான் என்ன செய்வாங்க? திருப்பலி நிறைவேற்றி திவ்ய நற்கருணையை உட்கொண்டு அதிலே அவர்கள் புது ஆற்றல் பெற்று பயணிப்பதை பார்க்க முடியும். எனவே இந்த 3ஆம் நூற்றாண்டிலே எண்ணற்ற மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கு பங்கு தந்தையாக இருந்தவர் அந்த சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திவ்ய நற்கருணை கொடுக்கணும். தான் சாவதற்கு முன்பாக திவ்ய நற்கருணை உட்கொண்டு அவர்கள் இறக்கணும். அப்படி இறப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீரும் அல்கொடையும் ஆற்றலும் கிடைக்குமே என்று சொல்லி திருப்பலி நிறைவேற்றி
அழகாக கேள்வி கேட்கிற அந்த நற்கருணையை யார் கொண்டு போய் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணையை கொடுக்க யார் முன் வரீங்க அப்படின்னு கேட்குறார். பல பேர் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எழுந்து, அந்த தார்சீஸ் என்ற சிறுவன் மட்டும் எழுந்து, சாமி நான் போகிறேன், சாமி நான் போகிறேன் என்று சொல்கிறான். டேய் நீ சிறுவன்டா, உன்னை சிறுவன் பத்திரமாக நீ கொண்டுட்டு போக முடியுமா என்று சொல்லி பங்கு தந்தை கேட்கிறார். சாமி நான் கொண்டுட்டு போகிறேன், நான் சிறுவனாக இருப்பதனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க, நான் கொண்டுட்டு போகிறேன், பத்திரமாக கொண்டு போய் நான் கொடுத்துருவேன், என்னை நம்புங்க என்று சொல்லி பங்கு தந்தையிடம் கெஞ்சி கேட்கிறான். உடனே பங்கு தந்தை நற்கருணையை ஒரு துணியில் அப்படியே கட்டி கொடுக்கிறார். அவன் அந்த நற்கருணையை என்ன செய்கிறான், கொண்டு தன்னுடைய இதயத்திற்குள் உள்ள உள் சட்டை, முதல்லலாம் சட்டை பை உள் பை இருக்கும், இப்போல்லாம் காணா, ரெடிமேட்ஸ்லாம் காணா. சரிங்களா? என்ன சார் சிவசேன் சார்? ஆமாம், உள்ள ஒரு சட்டப்பை இருக்கும். இப்போ அப்பளம் தையல்காரங்க தச்சு உள்ள ஒரு சட்டப்பை இருக்கும், பை இருக்கும். ஆமாம், உள்ள பத்திரமா காசுலாம் பத்திரமா அதுக்குள்ளே தான் வைப்பேன், நான்லாம் வச்சுருக்கத்தான். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நற்கருணையை உள்ளே வைத்து இரு கரத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்கிறான், நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே அப்படி நடக்கிறான். நடந்து போகிற பொழுது அவனுடைய நண்பர்கள் சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, அவனை பார்க்குறான். டே உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, வா விளையாடுவோம், வா விளையாடுவோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அப்பொழுது சிறுவன் இல்லை நான் வரமாட்டேன் சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சிறுவர்கள் வழிமறித்து நீ விளையாடத்தான் வேண்டும் என்று சொல்லி அங்கே பம்பாக இழுக்கிறார்கள், மறுக்கிறான். கடைசியாக சண்டை வருகிறது, அவனை அடிக்கிறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க. நாங்கள் கேட்டதுக்கு விட வரமாட்டீங்களா, வாவன் இழுக்கிறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க. ஆனால் அவன் கரங்களை மட்டும் தன் இதயத்தில் அந்த நற்கருணையை விட்டு எடுக்கவே இல்லை. பல பேர் இதுன்றாங்க, பெரிய மற்றவங்க கிறிஸ்தவன் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் அடிக்கிறார்கள், அவனை அடிக்கிறாங்க, கட்டையை வச்சு அடிக்கிறாங்க. அங்கே குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த ஒரு சூழலில் ஒரு படைவீரன் வருகிறான் என்று பார்த்த உடனே அந்த கையவர்கள் ஓடி போய் விடுகிறார்கள், சிறுவர்கள் ஓடி போய் விடுகிறார்கள். இவன் அப்படியே பிடித்தபடிக்கு நற்கருணையை பிடித்தபடிக்கு அப்படியே இருக்கிறான். அப்போ அந்த படைவீரன் கேட்குறான், என்னையா ஏன் நான் நற்கருணையை கொண்டு வந்தேன், அதை நான் பத்திரமாக அந்த சிறையில் இருப்பவர்களுக்கு நான் கொடுக்கணும் என்று சொல்லி அப்படியே கிடக்கிற பொழுது அவன் அப்படியே மயங்கி விழுகிறான். உடனே தூக்கிக்கிட்டு போய் என்ன செய்கிறான், பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கிறான். அன்பிக்கினியவர்களே, அந்த பங்கு தந்தை அந்த சிறுவனை நற்கருணை எடுத்து வைத்துவிட்டு அந்த சிறுவனை இரத்தம் சிந்திய வேதச்சாட்சிகளுடைய அந்த கல்லறையில் அந்த சிறுவனை அடக்கம் செய்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே இந்த தார்சீஸ் என்ற இந்த புனிதரை பற்றி இந்த நாளில் உங்களுக்கு வரலாற்றை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நற்கருணையை ஒவ்வொரு அன்பு மக்களும் தன் இதயத்தில் சுமக்கணும், தன் வாழ்வில் சுமக்கணும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான கொடையாக இந்த நற்கருணை இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அறியாமல் போய்விடுகிறோம். இறை ஞானமிக்கவர்கள், கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் இதில் பொதிந்து இருக்கக்கூடிய மறைபொருளை அறிந்து கொள்ளணும். அதனால தான் இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகிற நற்கருணை ஏற்படுத்திய பின்பு குருவானவர் அறிக்கையிடுகிறார், இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லப்படுகிறது. உடனே நம்ம என்ன சொல்லுகிறோம், பதிலாக என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். அப்போது இந்த நாவில நற்கருணை சுமக்கிறவர்கள், இயேசு எனக்காக வாழ்கிறார், எனக்காக உயிருடன் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடக்கூடிய ஒரு மாபெரும் திருக்கூட்டம்தான் இறைமக்கள் கூட்டம். எனவே அன்பிக்கினியவர்களை இந்த நாளிலே நாம் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இந்த நற்கருணை உணவில் ஏராளமான ஆற்றலும் அருள் கொடைகளும் பொதிந்திருக்கிறது. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால்
சிறப்பாக வாழ்க்கையில் என்னாலும் சான்று பகர்மிக்க ஒரு மக்களாக வாழ முடியும். அன்னை தெரசாள் தன் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படை காரணம், யாருமே செய்ய முடியாத பணியினை செய்வதற்கு அவருக்கு கிடைத்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியினை கேட்ட பொழுது நேரடியாக நற்கருணைக்கு முன்பாக அவர் இங்கிருந்து தான் வருகிறது என்று சொல்லி அறிக்கையிட்டார். ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முன்பாக குறைந்தது 1 மணி நேரம் அமர்ந்து மன்றாடி ஜெபித்தார். அது வழியாக புது ஆற்றலை பெற்றுக்கொண்டார். நற்கருணை உட்கொள்கிற பிள்ளைகள் புது ஆற்றலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். புதிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய இறைப்பிரசனம், ஆண்டோடைய இறைப்பிரசனம் என்னாலும் அவர்களை இயக்குகிறது. அழகாக வாகனத்துக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில் எழுதியிருப்போம். என்ன வார்த்தை எழுதியிருப்போம்? நிறைய கண்ணாடிகளுக்கு முன்னாடி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா, காரில் பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி என்னது எழுதியிருக்கு? என்ன வார்த்தை எழுதியிருக்கோம்? என் உமக்கு முன்பாக செல்லும் என்ற அழகான வார்த்தை. சரிங்களா? இறை பிரசன்னம் அன்பிற்கினியவர்களே இந்த நற்கருணையில் வழியாக அளவற்ற விதமாக கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் வாங்க, வாரத்தின் முதல் நாளில் இந்த திவ்ய நற்கருணை உட்கொண்டு அந்த வாரம் முழுவதும் நீங்கள் பயணிங்கள் என்று சொல்லி நம்ம அழகாக இந்த ஒரு கட்டளையை நமக்கு இட்டிருக்கிறது என்று சொன்னால், இது கடன் திருப்பலி என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய பொதிந்து இருக்கக்கூடிய ஆழமான அழகான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளணும். அதை வாழ்வாக்கி விட்டோம் என்று சொன்னால் வாழ்வில் என்னாலும் ஒளியேற்றி வாழ்வில் சிறப்படைய முடியும், உயர்ந்து நிற்க முடியும். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் நாம் கடந்து வர முடியும். வாழ்வில் என்னாலும் ஒளியேற்றி வாழ்வில் சிறப்படையக்கூடிய மாபெரும் மனுஷிகளாக நாம் நிற்க முடியும் என்று சொல்லி நாளிலே நாம் நினைவு கூறுவோம், நினைத்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே அழகாக உணவு கொடுக்கப்பட்டது. அந்த உணவுக்கு பெயர் என்ன? பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாடு இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்து வருகிற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. என்ன உணவு? மன்னா. அந்த மன்னா உணவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் இந்த திவ்ய நற்கருணை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்கிற பிள்ளைகள் என்றுமே வாழ்வர். உங்களுக்கு வாழ்வு முடிவில்லை. ஆனால் தான் இயேசுடைய உயிர் அதில் இருக்கிறது. இயேசுடைய உயிர் நற்கருணை இருப்பதனால இயேசு எவ்வாறு என்றும் வாழ்கிறாரோ அதே போல அவரை உட்கொள்கிற பிள்ளைகளும் என்றுமே வாழ்வர். சான்று பகரமிக்க ஒரு மனுஷிகளாக வாழணும், உயரணும். அதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் இறைவனுடைய ஆசை என்பதை நம்முடைய வாழ்வில் புரிந்து கொண்டு அழகாக நற்செய்தியிலே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே அழகான ஒரு இறைவார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். என்னை உண்போர் என்னால் வாழ்வர். நமக்கு இப்போ கேள்வி கேட்டோம்னா, யாரெல்லாம் இயேசுவால் இந்த நற்கருணை உணவால் வாழ்கின்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் கையை தூக்குவோம்? நான் இயேசுவுடைய நற்கருணை உணவால் தான் வாழ்கிறேன், நற்கருணை உணவால் தான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை கடந்து வந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் இறை ஞானம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் சிறப்பு மிக்கதாக உயர்வு மிக்கதாக மாறுகிறது. நான் நற்கருணை உணவால் வாழ்கிறேன் என்று சொல்லி வாழக்கூடிய அன்பு மக்கள் என்னாலும் சிறப்படைவார்கள். அமைதியகத்தில் ஒரு அருட்சகோதரி வாழ்ந்து வந்தார்கள். யார் தெரியுமா? காபி சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காபி சிஸ்டர் வெறும் காபி மட்டும்தான் குடிக்கும். அப்புறம் 2 பிஸ்கட், முறுக்கா, அம்மா சொல்கிறா முறுக்கு, காஃபி, சாப்பாடுலாம் இல்லை. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 28 வருஷம் காபி மட்டும் குடித்து அந்த முறுக்கோ பிஸ்கட் 2, அதான் அது 1 2 தான். இதை சாப்பிட்டுட்டு 28 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அது என்ன திடகாத்திரமாக இருக்கும்.
நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அம்மா எப்படிம்மா காப்பியை குடிச்சுப்பட்டு ஒரு பிஸ்கட்டை தின்னுபட்டு கிடக்கு இருக்கிற, இப்படி தடகாத்திரமாக இருக்கிற அப்படி நிற்கும். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவ்வளவு ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவ். கேட்கும் பொழுது அது சொல்லுவாங்க, இறைவன் நற்கொணை உணவை நான் உட்கொள்கிறேன் சாமி, அந்த நற்கொணை தான் எனக்கு ஆற்றலை கொடுக்கிறது, அந்த நற்கொணை தான் எனக்கு வலிமை கொடுக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டார். அன்பிக்கினிய மக்களே, அன்பிக்கினிய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த பரிசை சுமந்து சுமந்து நம்முடைய வாழ்வில் ஈடேற்றம் காண்போம், நம்முடைய இதயத்திலே அதை சுமந்து செல்வோம். நான் என் நற்கொணை உணவால் நான் வாழ்கிறேன், நற்கொணை உணவால் நான் வாழ்கிறேன். பல கஷ்டங்கள் வருகிற, துன்பங்கள் வரை ஏற்றுக்கொள்ள முடியாத துயரங்கள் வருகிற பொழுது இதை மனவழியை ஜெபமாக சொல்லுங்கள். நான் நற்கொணை உணவால் வாழ்கிறேன், எந்த துன்பமும் என்னை அணுக முடியாது, எந்த துன்பமும் என் குடும்பத்தை அணுக முடியாது. அவருடைய இறைப்பிரசனம் என்னை பாதுகாக்கிறது, என் குடும்பத்தை பாதுகாக்கிறது. நாங்கள் இதிலிருந்து கடந்து வருவோம், வெற்றி மேல் வெற்றி அடைவோம் என்ற ஆழமான அந்த உள் உணர்வு எல்லா தீமைகளையும் அகற்றக்கூடிய மாபெரும் கடவுளுடைய பொக்கிஷமாக அருமருந்தாக திகழ்கிறது என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் அறிவோம். இறைவன் இந்த நாளிலே இந்த நற்கொணை உணவின் வழியாக நம்ம ஒருவரை ஆசீர்வதிக்கட்டும். உணவாக வந்த இறைவன், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன இறைவன் உணவாகத்தான் இந்த மனுக்குலத்தில் தேடி வந்து உணவாக அவர் வாழ்ந்து, உணவாகவே இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் எந்நாளும் நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் அடைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உயிருள்ள உணவு நானே என்று சொன்ன இறைவன் இந்த நாளிலே நம்முடைய வேண்டுகள் தேவையெல்லாம் ஏறெடுத்து பார்த்து நமக்கு வேண்டிய பேர் உதவிகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். என்னை அனுப்பியவர் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலைகளை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பெற்று மக்களின் ஆன்மீகத்தில்
வளர்த்தெடுக்க தேவையான உடல் நலமும் அருள் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எம் தலைவர்கள் அனைவரும் பட்டம், பதவி, பொருள் போன்ற அழிந்து போகும் செல்வங்களை, புகழ்ச்சிகளை விடுத்தி அழியாமல் நிலைத்து நல்ல விழுமியங்களை வாழ்வாக்கி அதன் வழி ஏழை எளியவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே உயிருள்ள உணவு என்ற மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, உமது இரத்தத்தையும் உடலையும் முதலாக உட்கொள்ள இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கிறோம். உமது திருவுணவால் புதிய ஆற்றல் பெற்று அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், நற்கருணை என்னும் மறைபொருளில் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் வளர்ந்திடவும், அதன் வழி தன்னை சுற்றி வாழ்பவர்களிடம் அன்பும் கரிசனையும் கொண்டு வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே ஒளியும் வாழ்வும் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, முதல் திருவிருந்து திருப்பலியை நிறைவேற்றி கொண்டாடியிருக்கும் அருள் தந்தையார்களுக்கும், திருப்பலியில் இணைந்துள்ள அருள் சகோதரிகளுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். இறைமகள் இயேசுவை போல் ஒருவர் இருவரை அன்பு செய்து அரவணைத்திடவும், இறைவார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்திடவும், இருவர் ஒருவரை மன்னித்து மனிதநேயம் காத்திடவும் தேவையான அருள் செல்வம், பொருள் செல்வம் தந்து வாழ்வில் உயர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு என்றும் கருணை காட்டுகின்ற அன்பு இறைவா, ஏழை எளியவர்கள், அடிப்படை வசதிகள் இல்லாதவர்கள், தெருவோரங்களில் வாழ்வோர், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பல நல்ல உள்ளங்கள் வழியாக அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும், சமத்துவமின்மை நீங்கவும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ரீதியான சமுதாயம் அமையவும் அருள் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டலுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் சிறப்பான விதத்தில் ஆண்டவரால் நாம் இயக்கப்படவும் ஆஸ்வதிக்கப்படவும், கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அர்த்தமுள்ளதாக, அருள் மிகுந்ததாக, நமக்கு வழங்கக்கூடிய ஒரு கடவுளுடைய கொடையாக திகழ வேண்டும் என்றும், நற்கொடை உட்கொள்கிற பிள்ளைகள் நாம் ஒருவரும் ஆற்றல் மிக்கவராக, அருள் மிக்கவர்களாக, இறைவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லக்கூடிய அவருடைய அன்பு மக்களாக வாழணும் என்று சொல்லி வேண்டுவோம். ஆண்டவரே, கொடைகளுக்கெல்லாம் சிறந்த கொடையாக இந்த நற்கொடை உணவு என்பதை நான் அறியணும், என்னை ஆஸ்வதிங்க. நான் இதுவரைக்கும் அறியாமல் ஏதோ எனதோன என்று சொல்லி எப்படியோ நான் வாழ்ந்து விட்டேன். வருகிற காலங்களில் நான் நீ தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நான் பயன்படுத்தணும். அஜீவ நதியாக நற்கொடை உணவு வழியாக எனக்குள், என் வாழ்விற்குள் பாய்ந்தோடன் நீ ஒப்புக் கொடுக்கிறே என்று சொல்லி மன்றாடுவோம். நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் வேளை
துணையாக வாருமே என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட, மனம் திறந்து பேச மறுரூபமாகிட, துணையாக வாருமே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. சேர்ந்து எல்லாரும் நற்கருணை ஆண்கள் இணைந்து, ஆண்டவரே ஆற்றல் மிக்கவரே இரக்கத்தின் ஊற்றே, என்றும் அழியாத செல்வமாக உம்முடைய உணவை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீரே. உமது அன்பு பிள்ளைகள் உம்முடைய நற்குணை உணவால் இயக்கப்படுகின்ற மக்களாக என்னால் வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை நாங்கள் அலங்கரிப்போமாக. ஆண்டவரே உம்முடைய பேரருள் என்னால் உங்களை இயக்கி வலியுறுத்தி சென்றிட நீரே எங்களை ஆஸ்வதிப்பீராக. நாளிலே ஒவ்வொரு அன்பு மக்களையும் ஆஸ்வதியும். ஆண்டவரே உணவாக இந்த மனுக்குலத்திற்கு வந்து எங்களை ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கிற தகப்பனை எங்களை வழிநடத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். அமர்வோம். காணிக்கப்பட வழியாக தொடர்ந்து இந்த பலிப்பீடத்தை நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன், என்னை தருகிறேன். ஆண்டவரே அனைத்துலக நிறைவும் அமைப்பட்டு நடப்பிலிருந்து நாங்கள் தப்பத்துப்பட்டு கொண்டு வெள்ளத்தில் உலகம் அழுப்பேன் பயன்மாற்றப்பட்டு முக்குப்பு கிடைக்கும் வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியது இறைவனின் வாழ்த்தப்படுவராக. ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவும் இப்போட்டு நடப்பிலிருந்து நாங்கள் ரசிக்கப்பட்டுக்கணும் பிரார்த்தனை நடத்தும் முக்குப்பு கிடைக்கிறோம் வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியது இறைவனின் வாழ்த்தப்படுவார். ஆண்டவரே தாழ்மையான மனத்தோடு மனதுலத்தோடு எடுத்துகின்றபடி அனுபவமாக மாற்றியது. என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆமேன் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைமண் தந்தது போல எளியவனாய் என்னை தருகிறேன். ஆமேன் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைமண் தந்தது போல எளியவனாய் என்னை தருகிறேன். அடியேனை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேனை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சோதர சோழர்களே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பலிப்பீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற ஓடிமணிமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய் ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள
இந்த அப்பமும் ரசத்தினையும் அதை தூயாவியால் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை நம்மள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தம் நீதிமாவுங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கின் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்கள் இப்பொழுது தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. எல்லாரும் உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். எல்லாரும் உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவுடலை திருத்தத்தை முதன்மையாக உட்கொள்ளக்கூடிய இந்த பிள்ளைகளை, அவருடைய பெற்றோர்களை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். உம்மால் நாங்கள் வாழணும் என்று சொல்லி உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவரே, உன்னால் நான் வாழணும். இந்த செல்வங்கள் அல்ல, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவை. தற்பெருமை அல்ல, மாறாக உம்மால் உன்னால் நான் என்றுமே வாழணும். ஒப்புக்கொடுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை இக்காணிக்கைகள் மீதும் எங்கள் மீதும் பொழிந்து தூய்மைப்படுத்திடமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கின்ற தெமுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன் மக்கள் நன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவுக்கு வருந்தார்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும். தந்தை, இன்றைய நாளிலே திருமகனை முதலில் தங்களுடைய உள்ளத்திலே பெற வந்திருக்கின்ற அன்பு குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதியும். குழந்தை இயேசுவை போன்று இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் பெரியவர்கள் உகந்த குழந்தைகளாக வாழ, சமுதாயத்தில் சிறந்த பிள்ளைகளாக வாழ வளர நீர்தாமே இவர்களை நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக. உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு எந்நாளும் நம்மை வாழ வைப்பவர். அந்த வாழ்வை ஒரு பொழுதும் தடை செய்து விடாதீர்கள். இறைவனுடைய வாழ்வை நாம் அனுபவிக்கக்கூடிய சக்திகளாக மாறணும். இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் வாழ வைக்கக்கூடிய தகப்பன், சாகடிக்கக்கூடிய தகப்பன் அல்ல, வாழ வைப்பவர். ஆசுவாதமாக இந்த மன்னக வாழ்வை அலங்கரிப்பதற்கு வேண்டிய வாழ்வினை, அல்குடைய ஆற்றலை இந்த நற்கொடை உணவின் வழியாக நமக்கு நிறைவாகவே கொடுக்கிறார். அதை அனுபவிக்கணும். அனுபவிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் இருந்து ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. வாழ்வை அனுபவிக்கக்கூடிய, இவர் தருகின்ற வாழ்வை அனுபவிக்கக்கூடிய, வாழ்வாக்கக்கூடிய சக்தியாக மாறணும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் கரங்களை விரித்து நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்முடைய திருத்துவலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நான் உமது பரிவரக்கத்தால் என் உடலுக்கு உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் மறுபடியும் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம் கூடவே இருந்து நம்மை செயலாற்றுகின்ற கடவுள் இவர். நம்மை வாழ வைப்பவர், வழிகாட்டுபவர், நமக்கு வேண்டிய அனைத்து பாதைகளையும் நமக்கு தெரியப்படுத்தி என்னாலும் தன் பசுமை நிறைந்த பாதையில் வழிநடத்தக்கூடிய அன்பு தகப்பன் இவர். இவரை நம்பி இவருடைய விருந்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை விரித்து தாய்மரியோட இரக்கத்தை கெஞ்சி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, ஓடி வந்தோம் முடிவார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்டதை நினைத்திரளும். கண்ணீருடைய ஆக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சோரிது எழுது பாவியாக இருக்கிற நாங்கள் உடைய தயாபத்தை காத்து கொண்டும் சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயமுறையாய் கேட்டு குரு பிறந்தனும் தாயே, ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து அச்சிட்டமரியாயி பாவிகளுக்கு அடைக்கலமே, இதுவும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரத்தை மன்றாடும் தாயே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வு தரும் நற்குணை உணவால் என்னால் வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். இருபத்தி 1/12/2025 ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு கொடுங்காவையில் புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். 24ஆம் தேதி புதன்கிழமை இரவு கிறிஸ்மஸ் திருப்பலி நடைபெறும் கிராமங்கள்: 7 மணிக்கு ஓலை குடிநேந்தல், 9 மணிக்கு குமானி, 10:15 மணிக்கு பனங்குளம், 11:45 மணிக்கு இருமதி, 9 மணிக்கு அரையணி, 10:15 மணிக்கு கடமநேந்தல், 11:45 மணிக்கு திடக்கோட்டை, 9 மணிக்கு கிளியூர் செபஸ்தியார் கோவில், 10:15 மணிக்கு கிளியூர் அடைக்கல அன்னை கோவில், 11:45 மணிக்கு கொடுங்காவையல், 9 மணிக்கு மருதவயல், 10:15 மணிக்கு கருமொழி, 11:45 மணிக்கு மணப்புஞ்சை, 9:30 மணிக்கு கோவணி, 11:45 மணிக்கு பங்குத்தலம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட கிராமங்கள். கிராமங்களைச் சேர்ந்த இறைமக்கள் அனைவரும் ஆலயத்தில் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்து ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். குறிக்கப்பட்ட நேரத்தில் பணியாளர்கள் கிறிஸ்மஸ் திருப்பலிக்கு வருவார்கள். திருப்பலியானது ஆரம்பமாகும். அன்று சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். கிறிஸ்மஸ் திருப்பலிக்கு பணம் செலுத்திய கிராமங்கள்: மருதவயல், அரையணி, கடமநேந்தல், திடக்கோட்டை, கிளியூர் செபஸ்தியார் கோவில், கிளியூர் அடைக்கலண்ணை கோவில், கொடுங்காவையல், கருமொழி, மணப்புஞ்சை. இன்னும் செலுத்தாத கிராமங்கள் இன்றைக்குள்ளாக செலுத்தி தங்களது பெயரை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி உறுதி பூசுதல் விழா நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். அன்று பங்குத்தலத்தில் காலை 8:30 மணி திருப்பலி மட்டும் நடைபெறும். பிற இடங்களில் திருப்பலி நடைபெறாது. காலை 8 மணிக்கு இறைமக்கள்
ஆயர் அவர்களை வரவேற்க தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உறுதி பூசுதல் எடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு 26, 27 ஆகிய 2 நாளும் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி முடிய உறுதி பூசுதல் வகுப்பு நடைபெறும். 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பாவசிங்கித்தனம் கேட்கப்படும். பிள்ளைகள் மதிய உணவு குடிதண்ணீர் கொண்டு வரவும். கட்டாயம் இந்த 2 நாட்களும் முழுமையாக பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே உறுதி பூசுதல் வழங்கப்படும். வருகின்ற பொழுது குடும்ப அட்டை எடுத்து வரவும். பிற பங்குகளில் இருந்து வருபவர்கள் முன்கூட்டியே அந்த பங்கு பணியாளரின் கடிதம் பெற்று வரவும். குடும்ப விழா ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படும். அன்று அனைவரும் குடும்பமாக வந்து பங்கேற்போம். அன்றைய திருப்பலியில் திருமணம் முடித்து 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் தம்பதியர்களுக்கு சிறப்பு விழா நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு அனைத்து கிளை கிராமங்களும் புலியாலைச் சேர்ந்த அன்பியங்களும் இணைந்து ஒருங்கிணைந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும். அனைவரும் சிறப்பாக பங்கேற்று சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பங்கேற்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும். கிராம பொறுப்பாளர்கள் சிறப்பிக்க வேண்டுகிறோம். ஒருங்கிணைந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸின் பொழுது ஒவ்வொரு கிளை கிராமங்களும் கிறிஸ்து பிறப்பை மையமாக வைத்து பாடலோ கவிதை காமெடி அல்லது சிறு குறு நாடகமோ தயாரிப்பு செய்து சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் உணவு திருவிழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 5317. அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய திருவுடலும் திருத்தத்தை முதல் முறையாக உட்கொண்டு இறை ஆசிரியர் பெற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பாராட்டுகளும். இருபத்தெட்டாம் தேதி நாம் சிறப்பாக உறுதி பூசுதல் என்ற அருள் அடையாளத்தை அன்பு பிள்ளைகள் பெற இருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 பேர்கிட்ட வராங்க. அதனால் ஒரு சிலர் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் பயணிக்கிறார்கள். அதனால் அந்த 2 நாளும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். உறுதி பூசல் பெறக்கூடிய பிள்ளைகள் தவறாது இந்த வகுப்புகளிலே கட்டாயமாக பங்கு பெற வேண்டும். அறிக்கையில் வாசித்ததைப் போல வருகிற பொழுது குடும்ப கார்டும் உறுதி பூசலுக்கான கட்டணத்தையும் எடுத்து வர அன்போடு வேண்டுகிறேன். முழுமையாக அந்த வகுப்பில் பங்கேற்றால் மட்டுமே உறுதி பூசல் வழங்கப்படும். 28ஆம் தேதி மாலையில் மறைமாவட்ட அளவில் நம்முடைய இறை நம்பிக்கை ஆண்டுடைய ஜூப்ளி ஆண்டுடைய நிறைவை கொண்டாட ஆயருடைய தலைமையில் சிவகங்கை பேர ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. விரும்புகின்றவர்கள் அந்த சிறப்பு நிறைவு ஜூப்ளி விழாவில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனவே சிறப்பாக நாம் பயணிப்போம். இந்த கிறிஸ்மஸ் விழா, கிறிஸ்து பிறப்பு விழா வெற்று ஆடம்பரங்களை தவிர்த்து விட்டு அருள் மிகுந்ததாக ஆசுமிக்கதாக மாற்றணும். சரிங்களா? அதனால் இயேசு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில், இல்லத்தில், கிராமத்தில் பிறந்து அருளை மென்மேலும் நமக்கு நிறைவாக பொழியணும் என்று சொல்லி அந்த ஜெப உணர்வோடு சிறப்பாக பங்கேற்க அன்போடு வேண்டுகிறேன். இறை நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை என்னாலும் ஆழமானது, ஆற்றல் மிக்கது, ஆஸ்வாமிக்கது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையில் நாம் கடந்து பயணித்து நாம் சிறப்படைவோம். இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். அந்த நாளிலே பிள்ளைகளை தயாரிப்பு செய்த நம்முடைய அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய இணைப்பணியாளர் அவர்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நீங்கள் அவளோடு இந்த நாளில் எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஒருங்கிணைந்து எல்லா கிராமங்களும் பங்கு தரம் இணைந்து, அதாவது பங்கில் இருக்கக்கூடிய அன்பியங்களும் இணைந்து சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழப் போகிறோம். எனவே சரியாக 5 மணிக்கு நாம் நிகழ்வை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்னா மேடையிலே வைத்து விடலாம். 5 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா பனி அதிகமாக பெய்யுது. அதனால் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம் வந்திருக்குன்றது இணைப்பணியாளத்தை குறிப்பிட்டிருப்பீங்க. அதை பொறுத்தளவு அதை பார்த்து விரைவிலே அதை நிறைவு செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். எனவே அனைத்து கிராமங்களிலிருந்தும்
சிறப்பு நிகழ்வுகளை நீங்கள் கொடுங்கள். அன்பியங்கள் தயார் செய்த அழகான நிகழ்வை நீங்கள் சிறப்பாக இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்திட அன்போடு வேண்டுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் முடிந்தவுடன் வருகை தந்த அனைத்து வெளியூர் வாழ் மக்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் உணவுகள் வழங்கப்படும். எனவே தாராளமாய் அன்பாய் நீங்கள் வந்து சிறப்பாக பங்கேற்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன் தயாரிப்பான இருக்கக்கூடிய இந்த கேரல்ஸினை சிறப்பாக கொண்டாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார், ஆஸ்வதிப்பார். இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் பொழிவார். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நிலையான புகழுக்குரிய ஆமென். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே போற்றி. அன்பிக்கினியவர்களே, 21ஆவது நம்ம கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பங்குத்தளத்திலே கிராமத்தில், நம்ம புளியால் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அதில் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கிய பாடல் குழுவினர் மற்றும் அனைத்து நம்முடைய அருள் சகோதரிகள் எல்லோருக்கும், குறிப்பாக தாத்தாவாக நடித்த அனைத்து சிறப்பு மகான்களுக்கும் தாத்தாக்களுக்கும் இணை பணியாளருக்கும் எல்லோருக்கும் ராணி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்குகிறேன். அன்றைய நாளிலே எல்லா குடும்பங்களும் ஆர்வத்தோடு அதில் நீங்கள் பங்கேற்றீர்கள். குறிப்பாக இந்து சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள். எனவே எல்லோருக்கும் இயேசு நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிழ்ந்திருப்போம். கடவுள் ஆஸ்வதிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.